ஏப்ரல் 16, 2025 ஓப்பன் ஏஐயோட ChatGPT O3 மாடல் ரிலீஸ் ஆகுது. மே 18, 2025 ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE அட்வான்ஸ்டு 2025 எக்ஸாம் வந்துட்டு நடக்குது. இது இந்தியாவோட ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்றாங்க. இது ஐஐடிக்குள்ள போறதுக்கான ஃபைனல் ஃபில்டர் எக்ஸாம். இந்த எக்ஸாம் முடிஞ்ச கொஞ்சம் டேஸ்லயே வந்துட்டு அதே ஐஐடில இருக்கிற அனுஷ்கா ஆஷ்வி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் பொண்ணு வந்துட்டு இந்த ChatGPT O3 மாடலுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் பண்றாங்க. அவங்க நார்மலா இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் கேட்கல, அவங்க எல்லா எக்ஸாம் கண்டிஷன்ஸும் செட் பண்றாங்க. அத ஜி ஆஸ்பிரண்டாவே வந்துட்டு ஆக்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வெப் சர்ச், கோடிங் டூல்ஸ், ஹிண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இண்டிபெண்டா அதை சால்வ் பண்ண சொல்றாங்க. அண்ட் மெமரி பயஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கும் ஃப்ரெஷ்ஷா சாட்ல ஓபன் பண்ணி அதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி கிளியரா டெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாமே பண்ணியுமே ChatGPT O3 மாடல் 360க்கு 327 மார்க் எடுத்திருக்கு. இது அதே எக்ஸாம்ல ஆல் இந்தியா ரேங்க் 4க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இது அந்த பொண்ணு அவங்களோட பிளாக்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏஐ வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கால்குலஸ், அல்ஜிப்ரா, மல்டி கான்செப்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. சோ இதெல்லாமே அது கொஞ்சம் ஈஸியாவே சால்வ் பண்ணுது. சோ இன்னொரு சைடு விஷுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிராஃப், வெர்னியர் ஸ்கேல், இதெல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளாக்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணப்போ எனக்கு ஒரு பக்கம் இது வந்துட்டு இவ்வளவு டஃபான எக்ஸாமே கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னு எக்ஸைட்டடா இருந்தாலும், இன்னொரு சைடு இந்த எக்ஸாமே வந்துட்டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்கேரியா இருக்குதா இல்ல எக்ஸைட்டடா இருக்குதா ஆர் போத்? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.